ஹாய், இன்னைக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னோட கிளைண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா இன்றைக்கி அவங்களுக்கு நேச்சுரலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த நியூஸை கேட்டால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும் தானே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் இந்த கிளைண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கிளைண்ட்டுக்கு பிசிஓடி இருந்தது அண்ட் நியூட்ரியன் டெஃபிஷியன்சியும் இருந்தது, விட்டமின் டி அந்த மாதிரியான நியூட்ரியன் டெஃபிஷியன்சியும் இருந்தது. அண்ட் 4 இயர்ஸாக அவங்க n நம்பர் ஆஃப் கவுண்ட்லெஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி எல்லாமே ஃபெயிலியர்ஸும் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் லெவலில் ஒரு ஐவிஎஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அவங்க இருந்தாங்க. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட சக்ஸஸ் ரேட்டுமே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸை இனிமேல் நீங்கள் கோ த்ரூ பண்ண மாட்டீங்க. பட் இதுலேயே நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கு ஆஃப்டர் 4 இயர்ஸ் நம்மளோட செஷன் 2 months அட்டன் பண்ண பிறகு 3rd சைக்கிள்லேயே அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மைண்ட் லெவல்லையும் சரி, சைக்கலாஜிக்கலாவும் சரி, அவங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதையும் தாண்டி என்னால் ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கிறப்போ நான் ரொம்ப ப்ரௌடாகவே நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஹாப்பி நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.